سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يجادل في الله بغير علم ولا هدى ولا كتاب منير ثاني عطفه ليضل عن سبيل الله له في الدنيا خزي ونذيقه يوم القيامة عذاب الحريق ذلك بما قدمت يداك وأن الله ليس بظلام للعبيد. ومن الناس من يعبد الله على حرف فإن أصابه خير اطمأن به وإن أصابه فتنة انقلب على وجهه خسر الدنيا والآخرة ذلك هو الخسران المبين. يدعو من دون الله ما لا يضره وما لا ينفعه ذلك هو الضلال البعيد. يدعو لمن ضره أقرب من نفعه لبئس المولى ولبئس العشير. إن الله يدخل الذين آمنوا وعملوا الصالحات جنات تجري من تحتها الأنهار إن الله يفعل ما يريد. நேற்று நாங்கள் இந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய மூன்றாவது பகுதியை நாங்கள் பார்த்தோம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு ஆதாரங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தினான். மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுவது உண்மை என்பதற்கான இரண்டு ஆதாரங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்தி முக்கியமான 5 விடயங்களை அல்லாஹ் சொன்னான். முதலாவது ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقَّ அல்லாஹ் என்பவன் உண்மையானவன். இரண்டாவது وَأَنَّهُ يُحْيِي الْمَوْتَى அவன்தான் மரணித்ததற்கு பிறகு எழுப்பாட்டக்கூடியவன் அவன்தான். மூன்றாவது وَأَنَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் சக்தி உடையவன். நான்காவதாக وَأَنَّ السَّاعَةَ آتِيَةٌ لَا رَيْبَ فِيهَا முடிவு நாள் கடைசி நாள் நடந்தே தீரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஐந்தாவது وَأَنَّ اللَّهَ يَبْعَثُ مَنْ فِي الْقُبُورِ மண்ணறைகள் இருக்கக்கூடிய அனைவர்களையும் அல்லாஹ் ஒரு நாள் எழுப்புவான் என்ற இந்த 5 விடயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு உலகத்தில் உள்ள மனிதர்களை அல்லாஹ் மூன்றாக அல்லாஹ் பிரிக்கின்றார். உலகத்தில் உள்ள மனிதர்களை எல்லாம் அல்லாஹ் 3 கூட்டமாக பிரிக்கின்றார். அதில் முதலாவது கூட்டமும் இரண்டாவது கூட்டமும் மூதேவியினர்கள், ஒரே ஒரு கூட்டம்தான் சீதேவிகள். மூதேவிகளான முதல் கூட்டம் யார்? அதைத்தான் அல்லாஹ் இன்றைய பாடத்திலே
وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَلَا هُدًى وَلَا كِتَابٍ مُنِيرٍ. மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹுடைய விடயத்தில் விவாதம் செய்கிறார்கள். மையுஜாதிலு ஃபில்லாஹ், எப்படி விவாதம் செய்கிறார்கள்? பிகைரி இல்ம், அறிவு இல்லாமல். அவர்களிடம் எந்த விதமான அறிவும் கிடையாது. அறிவு என்றால் இந்த இடத்தில் என்ன அறிவு? அல்லாஹ் சம்பந்தமான அறிவு. அறிவு என்பது தற்காலத்தில் சொல்லப்படுவதைப் போல தொழில் கல்விகளின் அறிவு அல்ல இந்த இடத்தில் உள்ள அறிவு. ஏனென்றால் இந்த ஆயத் இறக்கப்பட்டது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை, இந்த ஆயத் இறக்கப்பட்டது அபூ ஜஹலுடைய விடயத்திலே. அபூ ஜஹலுடைய விடயத்திலே தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். இன்னும் சில உலமாக்கள் நத்ர் இப்னு ஹாரிஸுடைய விடயத்தில் இறக்கப்பட்ட ஆயத். இந்த ரெண்டு பேரும் உலக அறிவு சம்பந்தப்பட்ட விடயத்தில் பெரும் கல்விமான்கள். அபூ ஜஹலும் நத்ர் இப்னு ஹாரிஸும் அந்த காலத்தில் அபுல் ஹிகம் என்பதுதான் அபூ ஜஹலுடைய பெயர். ஞானத்தின் தந்தை என்பதுதான் அபூ ஜஹலுடைய பெயர். ஞானத்தின் தந்தை ஏன் வைக்கப்பட்டது? அந்த காலத்தில் இருந்த செல்வந்தர், அந்த காலத்தில் இருந்த அறிவாளி. ஆனால் இவரிடம் என்ன இல்மு இல்லை தெரியுமா? அல்லாஹ் சம்பந்தமான இல்ம் இல்லாமல் போனது. குர்ஆன் சம்பந்தமான இல்ம் என்று சொல்வது இதற்குத்தான். தொழில் கல்விகளுக்கு பெயர் இல்மு அல்ல, அது தொழில் கல்விகள், அது ஃபுனூன்கள், கலைகள். அவைகள் எல்லாம் தொழில் கல்விகளை படிப்பது எந்த விதமான பாவம் அல்ல, படிக்கலாம். ஆனால் இல்ம் என்பது அல்லாஹ் இந்த இடத்திலே وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ, அறிவு இல்லாமல் அல்லாஹுடைய விடயத்தில் விவாதம் செய்வான் மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள். وَلَا هُدًى, அறிவும் இல்லை, நேர்வழியும் இல்லை. وَلَا كِتَابٍ مُنِيرٍ, பிரகாசமான எந்த புத்தகமும் இல்லை. கையில் ஒரு வழிகாட்டல் இருக்கணுமே. இன்று உலகத்தில் முஸ்லிம் அல்லாத எவர்களுக்கும் ஒரு பிரகாசம் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் கிடையாது, ஒரு வழிகாட்டல் கிடையாது. கிதாபுன் முனீர் என்றால் பிரகாசமான புத்தகம். உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முனீர் என்று வர்ணித்தது ரெண்டைத்தான். ஒன்று குர்ஆனை, இரண்டாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. குர்ஆனை அல்லாஹ் முனீர் என்று வர்ணித்திருக்கின்றார். இதே போன்று அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வஸிராஜம் முனீரா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அழைப்பாளர், சிராஜம் முனீரா, பிரகாசமான சூரியன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போன்று இந்த கிதாப் முனீர், இந்த குர்ஆன் முனீர். குர்ஆன படித்தவர்கள் ஒரு நாளும் வழிகட்டு விட மாட்டார்கள், அது பிரகாசத்தின் பக்கம் எடுத்து செல்லும். குர்ஆன் அல்லாஹ் தௌராத் நூர், நூர் அல்லாஹ் எவ்வாறு நூரோ இந்த குர்ஆன் நூர். குர்ஆனுடைய ஒரு சிஃபத்து தான் நூர் என்பது. அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான், மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், இருந்தார்கள், தற்போது இருந்து கொண்டிருக்கிறார்கள். وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَلَا هُدًى وَلَا كِتَابٍ مُنِيرٍ, அறிவும் இல்லை, நேர்வழியும் இல்லை, வெளிச்சமான புத்தகமும் அவர்களுடைய கரங்களில் இல்லை வழிகாட்டுவது. எங்களுக்கு அல்லாஹ் கிதாபுன் முனீரையும் தந்திருக்கிறான், சராஜன் முனீரையும் தந்திருக்கிறான். கிதாபுன் முனீர் குர்ஆன், சராஜுன் முனீர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சாதனை என்ன?
தான் மௌத்தாகுவதற்கு முன்னால் அந்த சிராஜுன் முனீர் கிதாபுன் முனீரை விளங்கப்படுத்திட்டு மௌத்தாயிட்டாங்க. அவங்களோட வேலை அதுதானே, எத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, குர்ஆன் ஓதி காட்டுறது. இன்று உலமாக்கள் இந்த பொறுப்பை செய்யணும் கட்டாயம். உலமாக்கள் தங்களுடைய ஊர்களில், தாங்கள் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளில் இந்த குர்ஆனை ஓதி காட்டி மக்களுக்கு விளங்கப்படுத்தும். குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஆலிமும் தன்னுடைய மௌத்துக்கு முன்னால எப்படியாவது இந்த குர்ஆனை தாவத் கொடுக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு கொடுத்த இந்த கிதாபன் முனீர், பிரகாசமான இந்த வேதத்தை சிராஜுன் முனீர் விளங்கப்படுத்த போய்த்தானே 1,24,000 ஒளி விளக்குகள் சிராஜிகள் உருவாகியது. மற்ற விடயங்களை கவனம் செலுத்துவதை விட்டு விட்டு முதல் கவனமாக இந்த கிதாபுன் முனீர்ல கவனம் செலுத்தும். ரமதானுடைய காலத்துல முதாரசா, முஆரதா, ரமதான் அல்லாத காலங்களில் தொடர்ந்து இந்த குர்ஆனை மக்களுக்கு, முஸ்லீம்களுக்கு, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு, உலக மனிதர்களுக்கு இதை எவ்வாறு கொண்டு போய் சேர்க்கலாம் என்பதில் உலமாக்கள் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் முதலாவது கூட்டத்தை பத்தி சொல்றான், அபூ ஜஹில போலவங்க இருக்கிறாங்க உலகத்தில், முஸ்லீம் அல்லாம இஸ்லாத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள். முஸ்லீம் அல்ல அவர்கள், அவர்களிடம் இல்மும் இல்லை, அவர்களிடம் நேர்வழியும் இல்லை, அவர்களிடம் பிரகாசமான ஒரு கிதாப், ஒரு வேதம், ஒரு புத்தகமும் இல்லை. தௌராத் இன்ஜீல் பிரகாசமானது, அதுல மாற்றம் செஞ்சுதான் என்ன செய்யறது? அதுல பொய்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டால் அந்த பிரகாசம் இல்லாமல் ஆகிவிட்டது. பொய்கள் இணைக்கப்பட்டதால் இந்த குர்ஆன்ல எந்த பொய்யும் இல்லை. அம் யகூலூன இஃப்தரா, அல்லாஹ் கேட்கிறேன், இட்டுக்கட்டப்பட்டதா? இல்லையே, இட்டுக்கட்டப்பட்ட வேதம் அல்ல இந்த குர்ஆன். ஆகவே இந்த குர்ஆன் முனீர். அல்லாஹ் தற்காலத்திலேயும் தான் அல்லாஹோடு இஸ்லாமோடு எதிரியாக விவாதம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட இருக்கிறது பெருமை, உங்கள்கிட்ட இருப்பது அகங்காரம். ஏன் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள்கிட்ட பெருமை இருக்குது. முஸ்லீம் அல்லாதவர்களே குர்ஆனை படிக்க முன்வாருங்கள். முஸ்லீம்களே குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை விளங்குங்கள். என்ன இருக்குது குர்ஆனுக்குள்ள? சண்டை பிடிக்கிறதுக்கு இறக்கப்பட்டதல்ல குர்ஆன். நீங்க பெருமையால் என்ன செய்றீங்க? ثاني عطفه ليضل عن سبيل الله, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் வழி கெடுப்பதற்கு முயற்சி பண்றீங்க. அதற்கு நிறுவனங்களை உருவாக்கி, அதற்கு பணங்களை சேர்த்து, மக்களை அதற்கு தயாரித்து, அதை அலங்கரித்து வடிவமைத்து, அதற்கான சிலபஸ்கள் அமைத்து எவ்வளோ வேலை செய்யறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்கு எதிராக பாடுபடுறதுக்கு, அல்லாஹ்வுக்கு எதிராக முயற்சி பண்றதுக்கு எவ்வளோ வேலைகள் செய்யறாங்க. அல்லாஹ் இவங்கள் எல்லாருக்கும் சொன்ன ஒரே ஒரு எச்சரிக்கை என்ன தெரியுமா? லஹு ஃபித் துன்யா ஹிஸ்ய், உங்களுக்கு உலகத்துல கேவலம் இருக்குது, உங்களுக்கு உலகத்துல கேவலம் இருக்குது. எவ்வாறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல பத்ர்ல கொல்லப்பட்டாங்க. 70 பேர் அல்லாஹ் பத்ர்ல கொலை செய்ய வைத்தான். அதே போல இஸ்லாமிய விரோதிகளே, குர்ஆனுடைய விரோதிகளே, நீங்க இதை எதிர்க்க வராதீங்க. தயவு செஞ்சு நீங்க இந்த குர்ஆனை எதிர்க்கிறதுக்கு வராதீங்க, இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு வராதீங்க. அவ்வாறு எதிர்க்க வருவீர்களாக இருந்தால் உங்களுக்கு உலகத்தில் நாசம், ஹிஸ்ஸி. உலகத்தில் மட்டுமல்ல, நீங்க உலகத்துல சந்தோஷமா வாழ முடியாது. நீங்க வரலாற்றை எடுத்து பாருங்க,
இந்த குர்ஆனையும் இஸ்லாத்தையும் எதிர்த்த விரோதிகள் உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்த வரலாறு கிடையாது. வெளிரங்கத்தில் அவங்க சந்தோஷம் என்று காட்டிக்கொள்ளலாம், வெளிரங்கத்தில் அவர்கள் சந்தோஷம் என்று காட்டிக்கொள்ளலாம், ஆனால் சந்தோஷமாக வாழ்ந்த வரலாறு கிடையாது. சரி, நீங்க மரணிச்சிட்டீங்க, குர்ஆனையும் இஸ்லாத்தையும் எதிர்த்துட்டு நீங்க மௌத்தாயிட்டீங்க, மரணிச்சிட்டீங்க. உங்களுக்கு கோட் போட்டு ஷூட் போட்டு பூத்தட்டெல்லாம் வைச்சு உங்களை மரியாதையோட உங்களை அடக்கம் செய்ய நினைச்சீங்களா? இல்ல. உங்களுடைய மரண வேலை யத்ரிபூன வுஜூஹஹும் வஅத்பாரஹும், உங்களுடைய முகத்துக்கும் கன்னத்துக்கும் உங்களுடைய முகத்துக்கும் பித்தட்டுகளுக்கும் அடித்து அடித்துதான் உங்களுடைய உயிர்கள் எடுக்கப்படும். ஏன்? நீ இஸ்லாமிய விரோதிகள். நீங்க சூரா ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்லிட்டார், நீங்க மண்ணறைக்கு போயிட்டீங்களா, மண்ணறை வாழ்க்கையில உங்களுக்கு பாம்புகள் தயாராக இருக்குது. மண்ணுக்குள்ளதான பாம்பு இருக்குது, பொந்துக்குள்ளதான பாம்புகள் இருக்கும், கொத்தரடியா இருக்கும். உங்களுக்கு யார் உங்களை பாதுகாப்பா? உங்களோட பிள்ளைகள் பாதுகாக்குமா? அல்லது உங்களோட படைகள் வந்து பாதுகாக்குமா? யாரையாவது தலைவரை மண்ணுக்குள்ள புதைத்ததற்கு பிறகு உள்ளுக்குள்ளே யாராவது பாதுகாப்பு வைத்திருக்கிறாங்களா? ஷாஜஹானுடைய கபர் இருக்குது, தாஜ்மஹல் மும்தாஜுடைய கபர் இருக்குது, என்னையாவது உள்ளுக்கு பாதுகாப்பு வைக்கலுமா? ஒவ்வொரு மன்னர்களுடைய கபர்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். பாகிஸ்தான் ஜின்னாவுடைய கபர் இருக்குது, பெரிய ஒரு பில்டிங்ல உள்ளுக்கு வச்சிருக்கிறாங்க அந்த கபரை. பாதுகாப்பா படைகள் வெளியே நிக்குது, படைகள். முஸ்தபா கமால் அத்தாதுர்க் முனாஃபிக்குடைய கபர், துருக்கியுடைய ஹிலாஃபத் விழுவதற்கு காரணமாக இருந்த முஸ்தபாவுடைய கபர் துருக்கியில் இருக்குது, பெரும் பாதுகாப்போட வச்சிருக்கிறாங்க. வெளியே பாதுகாப்பு, ஆனா உள்ளே உள்ளே வேதனை. லஹு ஃபித் துனியா ஹிஸ்யுன், உலகத்தில் உங்களுக்கு கேவலம். ஃபிரௌன் உடம்பு இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்? அன்னாரு யுஅரதுன அலைஹா குதுவன் வஅஷியா அத்கிலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அஸாப். காலை மாலை நரகம் நெருப்புல பிரட்டப்படுறான் ஃபிரௌன். நாங்க இறைச்ச கோழிய மீனை பிரட்டுவோமே நெருப்புல, ஃபஹம்ல, பாபிக்யூல பிரட்டி பிரட்டி எடுப்போமே, அது மாதிரி அல்லாஹ் ஃபிரௌனை பிரட்டி கொண்டிருப்பதாக குர்ஆன் சொல்லு. அதனால இஸ்லாத்துடைய விரோதிகளே எச்சரிக்கையாக இருங்க. நீ உலகத்துல கொஞ்சம் சிரிக்கலாம், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம், இல்ல உங்களுக்கு கேவலம் வர இருக்குது உலகத்துல. இரண்டாவது, ஆகிராவிலே وَنُذِيقُهُ يَوْمَ الْقِيَامَةِ عَذَابَ الْحَرِيقِ. கியாமத்துடைய நாளையில் எரியக்கூடிய தண்டனை இருக்குது, நெருப்பு. அதாபல் ஹரீக். உலகத்துல இன்று முஸ்லீம்களுடைய வீடுகளை எரிக்கிறீங்களா இல்லையா? இஸ்லாம் என்பதற்காக தானே எரிக்கிறீங்க, கலிமா சொன்னதற்காக தானே எரிக்கிறீங்க. இப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்களே நீங்க, எவ்வளோ வெப்பம் கூடிய ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதை பட்டதோட தூள் தூளாயிரும் உடம்புகள். பரவாயில்லை, உலகத்துல தானே. உலகத்துல நீங்க செய்யற அநியாயம் எல்லாம் செய்யுங்க, ஆனா உங்களுக்கு அதாபுல் ஹரீக் இருக்குது. அல்லாஹ் உங்களை நெருப்புல போட்டு பொசுக்குவார். நீங்க திருந்த இல்லை என்றால், நீங்க இஸ்லாத்தை தழுவவில்லை என்றால், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லவில்லை என்றால், இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, இது குர்ஆனுடைய வார்த்தை. உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் ஏற்றுக்கொண்ட விடயம் இது. உலகத்தில் உள்ள எல்லா உலமாக்களும் ஏற்றுக்கொண்ட விடயம் இது. அதாபல் ஹரீக வனுதீகுஹு யௌமல் கியாமத்தி அதாபல் ஹரீக. அல்லாஹ் மறுமையில் ஒவ்வொரு காஃபிரையும் முஸ்லிம் அல்லாத ஒவ்வொருவரையும் எழுப்பி அல்லாஹ் நெருப்பில் பொசுக்குவான். அல்லாஹ் நெருப்புல பொசுக்கினா நீங்க நினைக்கலாம், நெருப்புல எரிஞ்சா 10 நிமிடத்துல உயிர் போயிருமே. இல்லை, உயிர் போகாது. லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. மரணமும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை.
என்ன நடக்கும் அங்க? குல்லமா நضجت جلودهم بدلناهم جلودا غيرها. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு தோல் எரிந்து முடிய மறு தோலை நாங்க மாத்துவோம். தோல் மாற்ற தோல்ல தானே வேதனை இருக்கு, முள்ளுல வேதனை இல்லை. வேதனை தோல்ல தான் இருக்குது. இன்றைக்கு எல்லா சயின்ஸையும் எடுத்து பாருங்க, எல்லா தற்காலத்துடைய ஆராய்ச்சிகளை பாருங்க. குர்ஆன் எப்பயோ சொன்னது, தோல் மாற்றப்படும் நரகத்தில். எரிஞ்சதோட தோல் ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதாப வேதனை ருசிக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே இன்று நீங்க ஒவ்வொரு காலமும் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் வீடு பத்த வைக்கிறது, அங்க திகரையில பத்த வச்சது, இங்க தர்கா டவுன்ல பத்த வச்சது எல்லாம் அல்லாஹ்க்கு தெரியும். நீங்க ஸ்ரீலங்கால எரிச்சது, இந்தியால எரிச்சது, நீங்க பலஸ்தீன்ல உலகத்துல முழு உலகத்தையும் வச்சுதான் நான் சொல்றேன். எங்கெங்கெல்லாம் நீங்க முஸ்லீம்களை எரித்தீர்களோ, முஸ்லீம்களுடைய உடம்புகளை எரித்தீர்களோ, முஸ்லீம்களுடைய வீடுகளை எரித்தீர்களோ, ஏன் எரித்தீர்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னதற்காக தான் எரித்தீங்க, வேறொன்றுக்கும் எரிக்கல. நீங்க ஒன்று திருந்தோடும், நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும். இல்லண்டா அல்லாஹ் உங்களை எரிப்பார். இதை நீ ஒரு முஸ்லீம்கிட்ட போய் கேளுங்க, இது உண்மையா பொய்யா என்று. அந்த முஸ்லீம் மறுத்தால் அவன் முஸ்லீம் அல்ல. சூரா ஹஜ்ஜுடைய ஆயத்தில் ஒரு முஸ்லீம் மறுக்க மாட்டார் ஒரு நாளும். ஆனால் ஒன்று சொல்லுவார் தெரியுமா, அடக்கி வாசிக்கணும் பார். இதெல்லாம் இப்படியெல்லாம் பேசப்படாது. இதுக்கு பிறகும் யார் சொல்லிக் கொடுக்கிறது? இதெல்லாம் மௌனிகளாக இருந்தால், வாய பொத்தி இருந்தால், நாங்க சொல்ல இல்லை என்றால், காஃபிர்களை பார்த்து பேச இல்லை என்றால், இதற்கு பிறகு யார் பேசுறது? இதெல்லாம் நாங்க மௌத்தானதுக்கு பிறகு யாரும் பேசுவாங்க நினைக்கிறோமா? நடக்காது. இப்பவே ஆயில் போட்டு சமாளிக்கிற உலகத்துல வாழ்றோம். சமாளிக்கிறாங்க. நீங்க அறிவாளியா இருந்தா சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம் இல்லை சகோதரர்களே, சொர்க்கம் எல்லாம் இல்லை. அல்லாஹ் நெருப்பில் போட்டு பொசுக்குவான். யாரெல்லாம் அல்லாஹுடைய விடயத்தில் விவாதம் செய்தார்களோ, ரசூலுடைய விடயத்தில் குர்ஆனை மறுத்தீர்களோ, லஹு ஃபித் துன்யா ஹிஸ்யுன், உலகத்திலேயும் கேவலம். வனுதீகுஹு யௌமல் கியாமத்தி அஸாபல் ஹரீக், கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் பொசுக்கக்கூடிய தண்டனை, நெருப்பை வைத்திருக்கின்றான். இது முதலாவது கூட்டம். அல்லாஹ் முடிக்க இல்லை, திரும்ப சொல்றான் அல்லாஹ், ذَلِكَ بِمَا قَدَّمَتْ يَدَاكَ. ஏன் தெரியுமா? நீ இதைத்தானே முற்படுத்தினீங்க. உலகத்தில் 60 வருடம் 70 வருடம் வாழ்க்கை என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியாம போய் அல்லாஹ்வையா எதிர்த்தீங்க, ரசூலையா எதிர்த்தீங்க, குர்ஆனையா எதிர்த்தீங்க. ذَلِكَ بِمَا قَدَّمَتْ يَدَاكَ وَأَنَّ اللَّهَ لَيْسَ بِظَلَّامٍ لِلْعَبِيدِ. நிச்சயமாக அல்லாஹ் எந்த அடியானுக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் அநியாயக்காரன் இல்லை. எங்கட குர்ஆனை பத்தி பேசுற நோக்கம் நாங்க அல்லாஹ்வை பத்தி பேசுறது. அல்லாஹ்வோட தூதுதான் இது. யாரும் முஸ்லிம் அல்லாத விளங்கி கொள்ளக்கூடாது குர்ஆன் இந்த உலமாக்களுடையது, அல்லது குர்ஆன் ஸ்ரீலங்கா மௌலைமார்களுடையது, குர்ஆன் இந்தியா உலமாக்களுடையது இல்ல, குர்ஆன் சவுதி அரசாங்கத்துக்கு சொந்தமானது இல்லை. என்ன சிலர் மாறி விளங்கி வைப்பாங்க, தெரியாதானே? யாரோ எழுதின புத்தகம் போல சவுதி தான் பிரிண்ட் போடுது. இது முந்தி 1920க்கு முன்னுக்கு பிரிண்ட் போட்டது துருக்கி. அப்ப தர்ஜுமத்துல் குர்ஆன் இந்தியா போடுது பிரிண்ட் போடுறதால அவங்களோட புக் அல்ல இதெல்லாம். எந்த நாட்டுடைய புத்தகம் அல்ல இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் எந்த அரசாங்கத்துடைய புத்தகம் அல்ல. இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூது. முஸ்லீம்கள் கூட இதை விளங்க மறந்துட்டாங்க, சண்டை பிடிக்கிறாங்க. அந்த குர்ஆன் இந்த குர்ஆன், அவன் பிரிண்ட் போட்ட குர்ஆன், எவன் பிரிண்ட் போட்ட குர்ஆனும் தேவையில்லை. எங்களுக்கு குர்ஆனை பேசு. ஒரு காலம் இருந்தது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம், சஹாபாக்களுடைய காலம்,
குர்ஆன் எழுத்துல இல்ல, குர்ஆனை படிச்சு கொடுத்தாங்க, எல்லாரும் பாடமாக்கி வச்சு கொண்டாங்க குர்ஆன். அந்த காலம் திரும்ப வரணும், அதுதான் பொற்காலம். எழுத்துல குர்ஆன் இருக்க இல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஅதி அலன்னாஸி ஸமானுன் லா யப்கா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்மு வலா யப்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்மு மஸாஜிதுஹும் ஆமிரா வஹிய ஹராபுன் அனில் ஹுதா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய சமூகத்துக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் லா யப்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்மு, இஸ்லாம் பேரில் தான் இருக்கும். வலா யப்கா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்மு, குர்ஆன் எழுத்தில் தான் இருக்கும், குர்ஆன் வாழ்க்கையில் வராது. அந்த காலத்தில் மசாஜிதுஹும் ஆமிரா, பள்ளிவாசல்கள் பெருசு பெருசாக கட்டப்பட்டிருக்கும், ஆனால் வஹிய ஹராபுன், வஹிய அது நேர்வழியை விட்டு தூரமானதாக இருக்கு. பார்க்கிறோமே, பள்ளிவாசலை வச்சுட்டு எவ்வளோ பிரச்சனை. பள்ளிவாசல்கள் நேர்வழி காட்டுற இடம் அல்ல, பள்ளிவாசல்கள் குரூப்பை வளர்க்கிற இடம், ஃபெமிலியை வளர்க்கிற இடமாக மாறிட்டு. வக்ஃப் போர்ட்ல போய் கேட்டு பாருங்க, ஸ்ரீலங்கா பள்ளிவாசல்ல பிரச்சனை இல்லாத பள்ளி எத்தனை பள்ளி என்று கேட்டு பாருங்க. பிரச்சனை இல்லாத பள்ளி கொஞ்சம் தான் இருக்குது ஸ்ரீலங்காவில், இந்தியாவில், முழு உலகத்தில் இதுதான் நிலைமை. தமிழ் பேசுற உலகம் ஒரு முசீபத்துல விழுந்திருக்குது. ஏன் தெரியுமா? பள்ளிவாசல்கள் குடும்ப சொத்துகளாக மாறிவிட்டது, பள்ளிவாசல்கள் பதவியை வளர்க்கும் இடமாக மாறிவிட்டது, பள்ளிவாசல்கள் புகழுக்குரிய ஒரு இடமாக மாறிவிட்டது. அதனால் பள்ளிவாசல்கள் நேர்வழியை விட்டு தூரமாகிவிட்டது. நேர்வழி காட்டுறதுக்கு ஆலிம்கள் பேச இல்லாதே வந்து ஆலிம்களை தரம் பிரிப்பாங்க. எந்த ஆலிம் எங்களுக்கு சப்போர்ட்டோ அந்த ஆலிம் தான் அந்த பள்ளியில பயான் பண்ணலாம். பாருங்க, முழு உலகத்திலையும் பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு கசப்பாக இருக்கு, உங்களோட பள்ளியில யார் பயான் பண்ணுவாங்க தெரியுமா? உங்களுக்கு சப்போர்ட்டான ஆலிம் மட்டும்தான். அவன் ஹக்க பேசினாரா, அவருக்கு பயான் இல்லை. போ, உண்மையை பேசினா, வட்டியை பேசின ஒரு ஆலிமுக்கு கனடாவில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த பள்ளியில ஹெலும்பி சொல்லிட்டார், நிறுத்துங்க, வேற ஏதாவது பயான் பண்ணு, வட்டியை மட்டும் பேசாது. எல்லோருக்கும் தெரியும் கனடாவில். வட்டியை பத்தி கனடாவில் பேசினீங்களாக இருந்தா உங்களுக்கு பள்ளியில பயான் கிடைக்காது. நீங்க ஜினாவை பத்தி பேசினா, நீங்க ஓர்னிச்சேக்க பத்தி பேசினா ஒரு இடத்துல பயான் கிடைக்காது. அப்ப ஹக்க யார் சொல்றது? நேர்வழியை விட்டு தூரமாகி விட்ட பள்ளிகள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் நீங்க சம்பாதிச்சதுதான். ذَلِكَ بِمَا قَدَّمَتْ يَدَاكَ وَأَنَّ اللَّهَ لَيْسَ بِظَلَّامٍ لِلْعَبِيدِ. அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அதனாலதான் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அனைத்து காஃபிர்களையும் பார்த்து ஒரு வார்த்தை தான், خُذُوهُ فَغُلُّوهُ ثُمَّ الْجَحِيمَ صَلُّوهُ ثُمَّ فِي سِلْسِلَةٍ ذَرْعُهَا 70 ذِرَاعًا فَاسْلُكُوهُ. உங்களை புடிங்க, விளங்கிடுங்க. خُذُوهُ فَغُلُّوهُ, பிடிச்சி கையை காலை கட்டுங்க, கட்டி சும்மல் ஜஹீம ஸல்லூ, போடுங்க நரகத்தில், நரகத்தில் போடுங்க. ஏன்? காரணம், இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம், பிரம்மாண்டமான ரப்பை இவர்கள் நம்பவில்லை, உலகத்தில் முஸ்லிமாக மாறவில்லை. ولا يحض على طعام المسكين, இவங்க மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை. ஆகவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் 3 கூட்டமாக உலக மனிதர்களை பிரித்தான். அதில் முதல் கூட்டம் தான் இந்த கூட்டம். எந்த கூட்டம்? இன்ஷா அல்லாஹ் நாளை 2வது கூட்டம். 3வது கூட்டத்துக்கு சூரா ஹஜ்ஜுடைய தொடர்தானே. உங்களோட குர்ஆன்கள் எடுத்து அழகான முறையில் படிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூது இது
தேவையில்லாத விடயங்களை நாங்கள் பேச இல்லை. இந்த இடத்துல இஃப்தாருடைய நேரம் மிக முக்கியமான நேரம், அறிவாளிகளுக்கு பிரயோஜனம் அளிக்கும், மடையர்களுக்கு எச்சரிக்கையாக மாறும் இந்த குர்ஆன் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த குர்ஆன், இந்த சூரத்துல் ஹஜ் எங்களுக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே மௌத்துக்கு முன்னால் குர்ஆனை படிக்க வேண்டும் என்ற உணர்வுள்ளவர்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக மாறுகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்தவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. இன்று ஓதிய ஆயத்தில் ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَلَا هُدًى وَلَا كِتَابٍ مُنِيرٍ ثَانِيَ عِطْفِهِ لِيُضِلَّ عَن سَبِيلِ اللَّهِ لَهُ فِي الدُّنْيَا خِزْيٌ وَنُذِيقُهُ يَوْمَ الْقِيَامَةِ عَذَابَ الْحَرِيقِ ذلك بما قدمت يداك وأن الله ليس بظلام للعبيد. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده. واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.